வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ரோட்டுக்கடை தண்ணி குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா நான் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் வர மாதிரி துருவின தேங்காய் ரொம்ப சேர்க்க வேணாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிரியாணியில் கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸில் பாதி வெங்காயம் நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தில் அரைச்சிருக்கேன், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு தூள் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது தண்ணி குருமாங்கிறதுனால தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். பொட்டுக்கடலை, வெங்காயம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கொதிக்க கொதிக்க நல்லா கெட்டியாகிட்டே வரும். இதை மூடி வச்சிடலாம். இதை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கலந்து விட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். குருமா பெப்பர்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. இட்லி, தோசை, ஊத்தப்பம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.